கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க. அவர்கள் எல்லாரும் விபச்சாரரும் துரோகிகளின் கூட்டமும் இருக்கிறார்கள். அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தன் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவருடைய தேசத்திலே பலத்துக் கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாங்குக்கு நடந்திருக்கிறார்கள். என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கை நம்ம படிச்சிட்டோம் இல்லையா? அது மட்டும் இல்லை, மோசம் போகாதது மட்டும் இல்லை, அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவன் தன் தன் அயலானுடைய தன் வாயினால் சமாதானத்தையே பேசுகிறான், ஆனாலும் தன் உள்ளத்திலோ அவனுக்கு பதிவிடை இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணுமா? நான் எருசலேமை மண்மேடுகளும் பல சர்ப்பங்களின் தாபரமும் ஆக்குவேன். பாருங்க எவ்வளோ பயங்கரமான சொல்றாருன்னு. யூதாவின் பட்டணங்களையும் குடியில்லாதபடி பாழாக்கி போடுவேன். இதை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? தேசம் அழிந்து ஒருவனும் கடந்து போகாதபடி அது பாழாக்கப்படுகிற முகாந்தாரம் என்னும் கர்த்தருடைய வாய் தன்னுடைய சொல்கிறதை கேட்டு அறிவிக்கத்தக்கவன் யார்? நான் அவரவருக்கு விதித்த என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் விட்டு என் சொல்லை கேளாமலும் அதுபடி நடவாமலும் தங்களுடைய இருதயத்தின் கடினத்தையும் தங்கள் பிதாக்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி பாகால்களையும் பின்தொடர்ந்தார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, பாகால் பெயர் பின்தொடர்ந்த ஆண்டவருக்கு எவ்வளோ பிடிக்காத காரியம், அருவருப்பான காரியம் இல்லையா? விக்கிரங்களை குறித்து அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுகிறாரு, இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் கேட்ட நடக்கத்தக்கவன் யாருன்றது தங்களுடைய இருதயத்தின் கடிதத்தையும் தங்கள் பிரபுக்களை கற்றுக் கொடுத்தபடி பாகால்களை பின்தொடர்ந்தார்களே. ஆதலால் இதோ நான் என் ஜனத்துக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு தண்ணீரையும் கொடுத்து அவர்களும் அவர்கள் பிதாக்களும் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை சிதறடித்து பட்டயம் அவர்களை நிர்மூலமாக்கும் மட்டும் அதை அவளுக்கு பின்னாக அனுப்புவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, அவர் எவ்வளோ நம்ம கோவப்பட்டிருக்கிறோன்னு பார்த்தீங்களா? அந்த காலத்திலேயே அப்படிதான் செஞ்சுருக்கிறாங்க, இந்த காலத்துல இப்போ செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. பிச்சு கலந்த தண்ணீரை கொடுக்குறன்றாரு. பாருங்க, அவர் மனசு எவ்வளோ கிளேசப்பட்டிருக்கு, எவ்வளோ கொடுமையாக அனுபவிச்சிருப்பாரு மனசுக்குள்ளார. பிச்சு கலந்த தண்ணி மட்டும் இல்லை சொல்றல, அவரு பட்டயத்தையே நிர்மூலமாக்க சிதறடிப்பாராம் பட்டயத்தினால. அப்போ எந்த அளவுக்கு நம்ம நம்ம எவ்வளோ மோசமானவங்களா நம்ம நடந்திருக்கிறோம் இல்லையா? அதை நம்ம பார்த்து இப்பயாவது நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம படித்ததுனால நம்ம என்ன செய்யணும், திருந்தி கொள்ளணும். எரேமியால சொல்லப்பட்டிருக்குது, இப்படியே அவர் புலம்புறாரு. நீங்கள் யோசனை பண்ணி புலம்பற்காரிகளை வரவேற்று அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிடுங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். புலம்பற்காரர் கூட சொல்லிட்டார் ஒப்பாரி வைக்கிறதுக்கு. அவர்கள் சீக்கிரமாய் வந்து நம்முடைய கண்ணீராய் சொரியத்தக்கதாகவும் நம்முடைய கண்கள் கண்ணீராய் சொரியத்தக்கதாகவும் நம்முடைய இமைகள் தண்ணீராய் ஓடத்தக்கதாகவும் ஒப்பாரி சொல்ல கடவர்கள். பார்த்தீங்களா? சரி, ஒப்பாரியே பாருன்ட்டார் சுத்தமா. இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? எத்தனையாய் பாழாக்கப்பட்டோம், மிகவும் கலங்கியிருக்கிறோம், நாங்கள் தேசத்தை விட்டு போகிறோம், எங்கள் வாசஸ்தலத்தை அவர்கள் கவிழ்த்து போட்டார்கள் என்று சியோனிலிருந்து உண்டாகிற புலம்பலின் சத்தம் கேட்கப்படும். ஆதலால் ஸ்திரீகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், உங்கள் செவி அவருடைய வாயின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். நீங்கள் உங்கள் குமாரத்திகளுக்காக ஒப்பாரியையும் அவனவன் தன் தோழிலுக்கு புலம்பையும் கற்றுக் கொடுங்கள். வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் தெருவில் இருக்கிற இளைஞரையும் சங்காரம் பண்ண சாவு நம்முடைய பலகனில் ஏறி நம்முடைய அரண்மனையில் பிரவேசித்தது. அப்போது இந்த காரியங்கள் நடக்குதுன்னா நம்ம எவ்வளோ உஷாராக இருக்கணும், ஆண்டவர்களோட உண்மையாக இருக்கணும், ஆண்டவர் சொல்றதை கேட்கணும், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும். எவ்வளோ காரியங்கள் இருக்குது இல்லையா? அவ்வளோ காரியம் நம்ம செய்கிறோமா? உதவி நம்ம நிதானிச்சு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம கடந்து போயிருக்கிறோம், அருவருப்பாக்கப்பட்டிருக்கிறோம், நமக்கு விரும்பத்தகாத காரியங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இந்த காரியங்களை நம்ம என்ன செய்யணும், விட்டு விலகணும். நமக்கு தெரியும், நம்ம நினச்சிக்கணும் நம்ம கரெக்டாக தான் நடக்கிறோம், கரெக்டாக தான் செய்யணும், கரெக்டுன்னு நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் பாலில் அது அருவருப்பு, அது விற்கிறாருன்னு நம்ம புறஜாதியம் செய்கிறது, இதெல்லாம் ஆண்டோடைய பார்வையே நடக்குது. அது அவர் என்ன செய்கிறாரு, பிடிக்கல அவருக்கு. பாழாக்க போட்டோம், வாசத்தலங்க அடித்து கவுத்து போட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த அளவுக்கு அவர் என்ன செய்கிறாரு, காரியங்களை நடப்பிக்கிறாரு. நம்மளும் என்ன செய்யணும், அதை கேட்டா போல ஆண்டோடைய அடிச்சொல்லை பின்பற்றி நடக்கணும். அது மட்டும் இல்லை, மனுஷரின் சவங்கள் வயல்வெளிகளின் மேலும் எருவை போலவும் அறுக்கிறவனுக்கு பின்னாலே ஒருவனும் வாரி கொள்ளாது இருக்கிற அரியை போலவும் கிடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய வார்த்தை. சவங்கள் வயல்வெளி என்ன செய்யுமா, எருவை போல கொட்டி கிடக்குமா. இந்த இஸ்ரேல் சண்டையில் கூட பாருங்க, கொளுத்தத்துக்கு முந்தியெல்லாம் கொளுத்தத்துக்கு இல்லாமல் பள்ளம் தோண்டி தோண்டி அப்படியே புதைச்சிட்டாங்க. அப்படி பள்ளத்தில் புதைக்கிறது மட்டும் எரிச்சு போட்டாங்க. அவ்வளோ ஆயுதங்களாம், அவ்வளோ எரு கணக்கில் ஜனங்க செத்து போச்சு வீரர்கள்லாம்.
சாகடிச்சு போட்டாங்க. அப்போ பாருங்க அது எப்படி உண்மையாக நடந்திருக்குது. இப்போ இனிமேல் நடக்கும். இந்த மாதிரி வருங்காலங்களில் இன்னும் பயங்கரமாக நடக்கும் இல்லையா? அதனால் நம்ம என்ன செய்யணும்? மனுஷரின் சபைகள் அறிவிப்போடும் கிடக்கும் என்று கர்த்தர் உடைக்காரன்னு சொல்லி ஞானித்தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பார்க்கிறவன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவன் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிற பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதே குறித்து மேன்மை பாராட்ட கடவுள் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். பார்த்தீங்களா? எது மேல் ஆண்டவர் பிரியமாக்கிறார்? நாம் எதை குறித்த மேன்மை பாட்டக்கூடாதான் இல்லையா? நம்முடைய புகழ், நம்முடைய ஞானம், நம்முடைய பராக்கிரமம், நம்முடைய ஐஸ்வர்யத்துக்கு பெருமைப்பட்டதை மேன்மைப்பட பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் சத்தியத்தையும் நீதி என்ன செய்யணுமா? பெருமை பாராட்டும். அந்த பெருமைக்குரியவர் யாரு? நான் தான் உணர்வுகளை குறித்து மேன்மை பாட்டக்கிறவன் என்று கர்த்தர் சொல்ற. நான் தான் பெருமை பாராட்டுங்க. இவைகளின் மேல் பிரியமாக அப்போ ஆண்டவர் இது மேலே என்ன செய்யறாரு? பிரியமா இருக்கிறாரு. இது கொண்டு நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு பிரியமானபடி நீதியையும் சத்தியத்தையும் நியாயத்தையும் என்ன செய்யணும்? நம்ம உணர்வதை குறித்தே மேன்மை பாராட்டணும். அதுதான் நம்ம மேன்மை பாராட்டணும். அதை மட்டும்தான் மேன்மை பாராட்டணும். நமக்கு மகிமைப்படுத்தணும். அது மட்டும்தான் ஆண்டவரை மட்டும்தான் மகிமைப்படுத்தணும். நீதி, நேர்மை, மகிமை, மேன்மை பாராட்டு எல்லாமே கிருபை, நீதி, மகிமை, நீதி, நியாயம், கிருபை இதை பற்றி நம்ம பண்ணினே இருக்கிறோம். அதை பற்றியே பார்க்கணும். அதை பற்றியே நம்ம மகிமைப்படுத்தினே இருக்கணும். இதுதான் ஆண்டவர் விரும்புறது. அதனால் நம்ம காரியங்களை அப்போதான் வாய்க்க பண்ணுவார். நம்மளை விட்டு போக மாட்டார். நம்ம கூடவே இருப்பார். நம்முடைய தேவன் நம்ம கூடவே இருப்பார். இந்த காரியங்களை நிறைவேற்றுவார். அவர் சொன்னபடி நம்ம நடக்கணும். நம்முடைய காரியங்களை நிறைவேற்றி தருவார். கர்த்தர் தடையாக இருக்க மாட்டார். எப்போ தடையாக இருப்பார்? நம்ம அவர் காரியங்கள் நம்ம செய்யாதபடி இருந்தோம்னா தடையாக தான் இருப்பார். முன்னாடி இருப்பார். பெருமை பாராட்டினா என்ன செய்வார்? எதிர்த்து நிற்பார். பெருமை கர்த்தர் என்ன செய்யறாராம்? எதிர்த்து நிற்கிறாராம். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? பெருமை பாராட்டவே கூடாது. எப்போதும் தாழ்மையாக இருக்கணும். நீதியாக நடக்கணும் இல்லையா? உண்மையாக நடக்கணும். கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நியாயத்தை நாடணும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையிலே பாதுகாப்பாராக. ஆமீன். அல்லேலூயா.